பொதுவாக ஆடியோ ஃபங்க்ஷன்ஸில் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹீரோவாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவை மியூசிக் டைரக்டராக இருக்கார். அவர் தான் பல வர்ஜின் பசங்களுடைய தலைவர் திரு ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். நேற்று வரைக்கும் அவருடைய ஸ்டுடியோவில் மட்டும் தெரிச்சுக்கிட்டு இருந்த இந்த திரைப்பாடல்கள் இன்னிலிருந்து உலகம் பூரா தெரிவிக்க போகுது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஹீரோ. இவர் வந்து இயக்குனர்களின் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இவர் பேரை கேட்டாலே முள்ளும் மலரும் எல்லாம் உதிரி பூக்கள் மாதிரி மக்கள் மனசுல பல உதிராத பூக்களை கொடுத்தவர். இவர் படங்கள்லாம் நம்மளால நடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். ஆனா என் படத்துல அவங்க நடிச்சு அந்த ஆசையை போக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து படத்துல 2 ஹீரோயின்ஸ். ஒருத்தவங்க வந்து செல்ஃபி புள்ள, இன்னொருத்தவங்க வந்து குல்ஃபி புள்ள. முக்கியத்துவம்னு கேட்டா சமந்தா, ஏமி ஜாக்சன் 2 பேருமே சமந்தான். பிரபு சார், ராதிகா மேடம், மொட்டை ராஜேந்திரன், மீனா அவங்களுடைய டாக்டர் நயனிகா, என்னுடைய டாக்டரா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் கேமராமேன் ஜார்ஜ், எடிட்டர் ரூபன், ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ், திலீப் சுப்ராயன், டான்ஸ் மாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒரு புலி வந்து ஒரு மான் கூட்டத்தை வந்து திருச்சி ஓட வைக்கும். அப்படி ஓடும் போது குறிப்பிட்ட ஒரு மானை மட்டும் தனிமைப்படுத்தி அதை துரத்தி கடைசியில் பிடிக்கும். ஒரு கற்பனை தான். அந்த மானோட பேர் வந்து வெற்றின்னு வச்சுக்காங்களேன். அந்த புலியோட பேர் வந்து கலைப்புலி. ஏன் சொல்றேன்னா, கடைசி வரைக்கும் அந்த மானை வேட்டையாடாம விடவே மாட்டார். அதான் தானு சார். அடுத்து அட்லி, ராஜா ராணின்ற ஒரு அழகான காதல் கதையை கொடுத்துட்டு என்னை வச்சு ஒரு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணும்ன்ற ஒரு வெறி தான் இந்த தெரி. அதாவது சைலண்டா இந்த சின்ன வயசுல அட்லி ரீச் பண்ணியிருக்கிற இந்த உயரம் உண்மையிலேயே ஆச்சரியமானது. அட்லி மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிறைய யங் டைரக்டர்ஸ் நான் பார்த்துட்டு வரேன். அவங்க ரீச் பண்ணியிருக்கிற அந்த ஹைட்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எல்லாரும்ன்றது என்னுடைய ரசிகர்கள், அது என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய லைஃப்ல சில பல பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க. நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. நம்ம சில இந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் கூட நம்ம பார்ப்போம். ஒரு 150 ரன் அடிக்கணும்னா முன்னாடிலாம் 50-60 ஓவர் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. இப்பெல்லாம் 20 ஓவர் உள்ள சர்வசாதாரணமா 300 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாற்றம். அடுத்து இதை ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாருமே உங்க லைஃப்ல, அதாவது இந்த கர்வமே இல்லாம
வளரணும் அப்படின்றதுதான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், படிச்ச விஷயம்தான். முன்னாள் அதிபர் மாவோ அவர் இந்த மாதிரி எங்கேயோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்டோரத்தில் ஒரு சின்ன பையன் எங்க தலைவர்கள் படங்கள்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. உத்து கவனிப்போ எல்லா படமும் அவருடைய படமாவே தெரிஞ்சது. ரொம்பவே கர்வப்பட்டார். ஸோ அந்த கர்வத்தெல்லாம் பெருசா காட்டிக்காம அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீ என்னதான் என் மேல உனக்கு இவ்வளவு பாசம் மரியாதை என்னதான் இருந்தாலும் நீ என் படத்தை மட்டும் நீ விற்கிறது தப்புப்பா, மற்ற தலைவர்கள் படங்களையும் நீ சேர்த்து விற்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் தான், அதெல்லாம் எப்போ வித்து போச்சுங்க, இதெல்லாம் தான் விற்காம கிடைக்காது. ஸோ அதனால ஏன் சொல்ல வரேன்னா, நீங்களும் கர்வம்லாம் இல்லாம உங்க லைஃப்ல பெரிய பெரிய உயரங்களை அடையணும் அப்படின்றது தான். ஏன்னா உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது என்னடா இவன் சம்மந்தமே இல்லாம ஆடியோ ஃபங்க்ஷன்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னா, எனக்கு ஜென்ரலாவே என் படத்தை பத்தி நானே என்ன பெருமையா பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என் மனசுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க, ஃப்ரீ அட்வைஸ். நீங்க எல்லாருமே இருட்டில் உட்காந்து படம் பார்க்கறதுனாலதான் நாங்க எல்லாருமே இங்க வெளிச்சத்துல இருக்கோம். ஸோ அந்த வெளிச்சம் உங்க மேலேயும் படணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனா வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம முயற்சி பண்ணிட்டே இருங்க, அது மட்டுமே நிரந்தரம். இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உள்ள ஒரு கேரக்டர் தான் இந்த தெரி படத்துல இந்த போலீஸ் கேரக்டர். அதாவது ஷார்ட்டா ஒரே லைன்ல சொல்லணும்னா, இந்த போலீஸுங்களுக்குலாம் அக்யூஸ்டுங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த அக்யூஸ்டுங்களுக்கு கூட இந்த போலீஸை பிடிக்கும். தேங்க்யூ சோ மச். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது கலைப்புலி எஸ் தானு அவர்களின் வாரிசுகளான ஆதித்யன், நித்யா சுப்பிரமணியம், அவனி, லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் நட்பின் வெளிப்படையாக ஒரு பூங்கொத்தை இப்பொழுது நம் இளைய தளபதி அவர்களுக்கு அளிப்பார்கள். தேங்க்யூ சோ மச் விஜய் சார். இப்போ இன்றைய நிகழ்வோட முக்கிய